ஷோ, கூட்ட கூட்ட இலை விழுந்துகிட்டே இருக்கு. எப்படிதான் இங்கெல்லாம் சுத்தம் பண்றது? எவ்வளவு கூட்டினாலும் இந்த இடம் திரும்பவும் குப்பையா தான் ஆக போகுது. சரி, முடிஞ்ச அளவுக்கு கூட்டியிருக்கோம். கூட்டினது எல்லாம் வாரி கொண்டு போய் அந்த பக்கம் கொட்டிடுவோம். அதுக்கப்புறம் இலை விழுந்தா விழட்டும். இனி என்ன பண்றது? வாரியா, தூங்கி எந்திரிச்சிட்டியா? எந்திரிச்சிட்டியா? சரி இரு, உனக்கு அம்மா பாலாத்தி தரேன். பால் வேண்டா, நூடுல்ஸா? ஏய், காலங்காத்தாலே உனக்கு நூடுல்ஸ் வேணுமா? நூடுல்ஸ் எல்லாம் இல்ல. என் அம்மா குட்டிக்கு இன்னைக்கு அம்மா இட்லி செஞ்சிருக்கேன். உனக்கு இட்லி தரேன். இட்லி வேண்டா. இட்லி வேண்டாமா? ஒன்ன இங்க வா. நூடுல்ஸை விட இட்லி தான் உடம்புக்கு நல்லது. ஆனா உனக்கு இட்லி வேண்டாம், நூடுல்ஸ் தான் வேணுமா? அம்மா, இட்லி டேஸ்டாவே கடை, நூடுல்ஸ் தான் டேஸ்டா இருக்கும். அது சரி, இட்லி டேஸ்டா இருக்காது, நூடுல்ஸ் தான் டேஸ்டா இருக்குமா? அப்படின்னு யார் சொன்னா? இட்லி தான் டேஸ்டா இருக்கும். இட்லிக்கு உனக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி, டொமேட்டோ சட்னி எல்லாமே அம்மா செஞ்சிருக்கேன். உனக்கு டொமேட்டோ சட்னி பிடிக்கும்ல, அதை தொட்டு தொட்டு இட்லி சாப்பிடுவல்ல? இல்ல, எனக்கு இட்லி பிடிக்காது, நூடுல்ஸ் தான் பிடிக்கும். ஏய், நூடுல்ஸ் தான் பிடிக்குமா? சரி, அப்படி இட்லியை விட நூடுல்ஸ்ல என்ன இருக்கு? அது நூடுல்ஸ்டா டொமேட்டோ சாஸ் இருக்கு. டொமேட்டோ சாஸ் போட்டு நூடுல்ஸ் சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். டொமேட்டோ சாஸா? டொமேட்டோ சாஸ்க்காக தான் நூடுல்ஸ் வேணும்னு கேக்குறியா? அந்த டொமேட்டோ சாஸை விட அம்மா செஞ்சிருக்கிற டொமேட்டோ சட்னி இன்னும் சூப்பரா இருக்கும். டொமேட்டோ சாஸ் ஊத்தி நூடுல்ஸ் சாப்பிடுறதை விட டொமேட்டோ சட்னி தொட்டு இட்லி சாப்பிடுறது தான் சூப்பரா இருக்கும் ரியா. இல்ல, எனக்கு டொமேட்டோ சட்னி பிடிக்காது, டொமேட்டோ சாஸ் தான் பிடிக்கும். ரியா, டொமேட்டோ சாஸ்க்கும் டொமேட்டோ சட்னிக்கும் என்ன வித்தியாசம்? டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் புளிப்பாவும் கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும். ஆனா டொமேட்டோ சட்னி கொஞ்சம் புளிப்பாவும் கொஞ்சம் காரமா இருக்கும். ஆனா டொமேட்டோ சாஸை விட டொமேட்டோ சட்னி தான் நல்லது. டொமேட்டோ சாஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. நீ வேணா அம்மா கொடுக்குற டொமேட்டோ சட்னில இட்லி தொட்டு சாப்பிட்டு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் ரியா. என்ன ரியா, நீ காலையிலேயே நூடுல்ஸ் வேணும்னு அடம் பிடிக்கிற? அம்மா இட்லி தான் செஞ்சிருக்கேன். நூடுல்ஸ் எல்லாம் செய்ய முடியாது. நூடுல்ஸ் எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல ரியா. அதுவும் இப்ப வெயில் காலம். இந்த சூட்டுல நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடவே கூடாது. அப்புறம் உடம்புக்கு ஏதாவது வந்துரும். ஐஷு, என்னாச்சு? ரியா என்ன சொல்றா? இங்க பாருங்க, உங்க பொண்ணு காலையில இட்லி செஞ்சிருக்கிறேன் சாப்பிடுன்னு சொன்னா எனக்கு இட்லி எல்லாம் வேணாம், நூடுல்ஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. நூடுல்ஸா? என்னடா அம்மா திடீர்னு காலையிலேயே நூடுல்ஸ் வேணும்னு வந்து கேட்டுட்டு இருக்க? எப்பவும் அம்மா வீட்ல இட்லி தோசை தானே செய்வாங்க, அதை தானே சாப்பிடுவீங்க. இன்னைக்கு என்ன நூடுல்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? பாருங்க, இவள இட்லி செஞ்சிருக்கிற, அது பிடிக்கலையா, நூடுல்ஸ் தான் வேணுமா? இந்த வெயில்ல போய் நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டா என்னங்க ஆவறது? ஆமாண்டாமோ, அடிக்கிற வெயில்ல நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னா அப்புறம் வயிறு வலி வந்துரும். இங்க பாரு, அம்மா எப்பவும் தோசை தானே சுடுவா, ஆனா இன்னைக்கு அதிசயமா இட்லி செஞ்சிருக்கா. இட்லிக்கு என்ன சட்னி ஐஷு? எப்பவுமே ஒரே சட்னியே வைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்காக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி ரெண்டுமே அரைச்சிருக்கேங்க. அடடே, செம ஆஃபரா இருக்கே. டி அம்மா எப்பவுமே ஒரு சட்னி தானே அரைச்சு கொடுப்பா. இன்னைக்கு பாரு, ஸ்பெஷலா 2 சட்னி அரைச்சிருக்கா. இட்லியை 2 சட்னியில தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். இங்க வாடா அம்மா, அப்பா கிட்ட வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இட்லி சாப்பிடலாம். டி அம்மோ, இன்னைக்கு அப்பாவும் பாப்பாவும் அம்மா செஞ்ச இட்லி 2 வகை சட்னி எல்லாம் வச்சு நம்ம வெளியே வந்து காக்கா காக்கா ஓடி வான்னு சொல்லி காக்கா பார்த்துக்கிட்டே இட்லி சாப்பிட போறோம். சரியா? டி அம்மோ, இந்த வெயில நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாதுடா, வயிறு வலி வந்துடும். சரி, உனக்கு இட்லி பிடிக்கலன்னா அப்பா வேறொரு ஸ்பெஷல் ஐட்டம் பண்ணி தரட்டா? ஸ்பெஷல் ஐட்டம் பண்ண போறீங்களா? அது என்னங்க, இட்லி உப்புமாவா? ஏ லூசு, இட்லி உப்புமாலாம் கிடையாது, இது வேற. வேறயா? வேற என்னங்க பண்ண போறீங்க? அதுவும் நீங்க, உங்களுக்கு தான் சமைக்க தெரியாதே. அது இப்ப நான் பண்ண போறதுக்கு சமைக்க தெரியணும்னுலாம் எந்த அவசியமும் இல்ல. நான் பண்ண போறது வெயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐட்டம். அது என்னன்னு நான் பண்ணும்போது தெரிஞ்சுக்கோ, வா. டியமோ வாடா, அப்பா உனக்கு இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரி சூப்பரா ஒரு ஐட்டம் பண்ணி தரேன். என்னங்க இது? என்னங்க நீங்க என்ன செய்றீங்க? ஐஷு, உனக்கு இது தெரியாதா? இதுதான் கம்மங்கூழ். நீ சாப்பிட்டது இல்ல? கம்மங்கூழ்னு கேள்விப்பட்டிருக்கேங்க, ஆனா இன்ன வரைக்கும் சாப்பிட்டதெல்லாம் இல்ல. ஆமா, உங்களுக்கு இந்த
இந்த கம்மங்கூழ் எல்லாம் செய்ய தெரியுமா? இது செய்யறதுன்னு பெரிய விஷயம்லாம் இல்ல. கம்பு மாவை தண்ணியில போட்டு நல்லா கரைச்சு வேக வச்சு எடுத்துட்டு அதுல மோர், சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் நல்லா பொடியா நறுக்கி போட்டு உப்பு போட்டு கரைச்சா அதுதான் கம்மங்கூழ். ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஐஷு. நீ சாப்பிட்டது இல்லைல்ல, இரு நான் செஞ்சு தரேன். இன்னைக்கு கம்மங்கூழ் குடிச்சு பாரு எப்படி இருக்குன்னு. டே அம்மோ, இட்லி வேண்டாம் நூடுல்ஸ் தான் வேணும்னு கேட்டல, இன்னைக்கு அப்பா செஞ்சு கொடுக்குற இந்த கம்பங்கூழை குடிச்சு பாரு. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம், இந்த கம்பங்கூழ் போதும்னு சொல்வேன். கம்பங்கூழ்னா இப்ப அப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, இதுதான் கம்பங்கூழ். இரு கம்பங்கூழ் அப்பா ரெடி பண்ணி கொடுக்கறேன், அதுக்கப்புறம் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பாயசம் மாதிரி இனிப்பாலாம் இருக்காதுடா, ஒரு மாதிரி புளிப்பா தான் இருக்கும். ஆனா உனக்கு ரொம்ப பிடிக்கும். இரு அப்பா செஞ்சு கொடுக்கறேன், நீ குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. பால் இல்லடாமோ, அது மோரு. இதோ அப்பா கம்பு போட்டு வேக வச்சிட்டு இருக்கேன்ல, இது வெந்ததுக்கு அப்புறமா அந்த மோரை ஊத்தி கரைக்கணும். இருடாமோ, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கம்பு வெந்துரும். அதுக்கப்புறமா மோரெல்லாம் ஊத்தி கரைச்சு அப்பா உனக்கு கம்பங்கூழ் ரெடி பண்ணி தரேன். ஏங்க நீங்க கம்பங்கூழ்னு சொல்லும் போதே அதை சாப்பிடணும் போல இருக்குதுங்க. அதுலயும் நீங்க அதுல மோரெல்லாம் ஊத்தி வெங்காயம் எல்லாம் போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றீங்கல்ல, அதை கேட்கும் போதே குடிக்க தோணுது. கேட்கும் போது மட்டும் இல்ல ஐஷோ, அதை பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும், அதை குடிச்சா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இரு நான் செஞ்சு தரேன், அதை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரிங்க, சீக்கிரமா செய்யுங்க. நீங்க செய்யற கம்பங்கூழை குடிக்கிறதுக்கு நானும் ரியாவும் ஆர்வமா இருக்கோம். இரு இதோ ரெடி ஆயிடுச்சு. கம்மங்கூழ் ரெடி. ஐயோ என்னங்க, பார்க்கும்போதே சூப்பரா இருக்குங்க. குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த ஐஷு குடிச்சு பாரு. ஐயோ அவதானங்க கேட்டா, முதல்ல அவளுக்கு கொடுங்க. டேய் அம்மா, உனக்கு தரேன்டா. அப்பா இதுல ஏதோ ஞாபகத்துல தெரியாம பச்சை மிளகா போட்டுட்டேன்டா, அதனால இது அம்மா குடிக்கட்டும். இது உனக்கு ரொம்ப காரமா இருக்கும். அப்பா உனக்கு வேற பச்சை மிளகா போடாம வெங்காயம் மட்டும் போட்டு செஞ்சு தரேன். இரு. காரம் வேண்டாம்ல, அதனால இது அம்மா குடிச்சுக்கிட்டோம். பாப்பாக்கு காரம் இல்லாம அப்பா செஞ்சு தரேன். இரு. ஐஷு இந்தா, இது நீ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொடுங்க. என்ன ஐஷு, கம்மங்கூழ் எப்படி இருக்கு? என்னங்க சும்மா சொல்லலங்க, உண்மையாவே கம்மங்கூழ் சூப்பரா இருக்குங்க. பின்ன இருக்காதா? கம்மங்கூழ்னா சும்மாவா? அதுவும் இந்த வெயிலுக்கு குடிக்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆமாங்க, உண்மையாவே நல்லா இருக்குங்க. ஏங்க ரியா நூடுல்ஸ் வேணும்னு கேட்டால, அவளுக்கு முதல்ல செஞ்சு கொடுங்க. அப்பதான் அதை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் வேண்டாம், கம்மங்கூழே போதும்னு சொல்வா. ஆமா இரு, அவளுக்கு பச்சை மிளகா போடாம செஞ்சு கொடுக்குறேன். இந்தடாமோ, அப்பா உனக்கு இதுல பச்சை மிளகா போடாம வெங்காயம் மட்டும் கொஞ்சமா போட்டிருக்கேன். அந்த வெங்காயம் கூட பிடிக்கலன்னா துப்பிடு, கூழை மட்டும் குடிந்தா. டி அம்மா குடிச்சு பாருடா, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. அம்மோ சர்க்கரையெல்லாம் போடலடா, அது இனிப்பா இருக்காது, கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும். ஆனா குடிச்சு பாரு, உனக்கு பிடிக்கும். டி அம்மோ, இதுல வெங்காயம் போட்டிருக்கேன்ல, சர்க்கரையெல்லாம் போட முடியாதுடா. நீ இதுக்கு முதல்ல குடிச்சு பாரு, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஐயோ இத பாயசம் நினைச்சிட்டு இருக்கா போல. டி அம்மோ, சக்கரை போடுறதுக்கு இது பாயசம் இல்லடா, கம்மங்கூழ்டா. இதுல சர்க்கரையெல்லாம் போட முடியாது. அது இல்லாம அப்பா வெங்காயம் வேற போட்டுட்டேன்ல, இனி சக்கரை போட்டா நல்லாவே இருக்காதுடா. நல்ல ஆளுக்கு நீங்க கம்மங்கூழ் செஞ்சு கொடுத்தீங்க. ஐயோ, இவ என்ன சக்கரை போடுங்கன்னு கேக்குறா. டே அம்மோ, கம்பங்கூழ்ல சக்கரையெல்லாம் போட முடியாதுடா. டி அம்மோ, இதுல சர்க்கரையெல்லாம் போடல, இது இனிப்பா இருக்காது, கொஞ்சம் புளிப்பா தான் இருக்கும். ஆனா நீ குடிச்சு பாரு, உனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மோ, அப்பா தானே சொல்றேன். சரி, நீ ஒரே ஒரு வாய் குடிச்சு பாரு, உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீ குடிக்க வேண்டாம். சரி சரி, நீ குடி, உனக்கு பிடிக்கலன்னா நீ குடிக்க வேணாம். என்னடா அம்மோ, கம்மங்கூழ் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா?
அப்பதான் சொன்னேன்ல, அது இனிப்பா இருக்காது, ஆனாலும் குடிக்கிறதுக்கு டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்கு. அப்படியே தில்லுன்னு இருக்கு. அதுதான் அப்பா சொன்னேன். அதுல மோரெல்லாம் ஊத்தி இருக்குல்ல, அதுவும் இந்த வெயிலுக்கு குடிக்கும்போது ரொம்ப சில்லுன்னு சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குப்பா. பாப்பாக்கு ரொம்ப பிடிக்குது. டேஸ்ட் மட்டும் இல்லடா, இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துல காலையில இந்த மாதிரி கம்பங்கூழ் ராகி கூழ் எல்லாம் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாவும் இருக்கும். ஐஷோ, நீயும் இனிமே காலையில இந்த இட்லி தோசை பூரி எல்லாம் செய்யாத, இந்த மாதிரி கம்பங்கூழ் கேப்பக்கூழ் இதெல்லாம் பண்ணு, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி கூழெல்லாம் காலையில குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. எனக்கும் வேலை மிச்சம், நீங்களே சமைச்சிருவீங்க இல்லைங்க? பாத்தீங்களா, சைக்கிள் கேப்ல நம்மள கூத்து விடுறா. என்னங்க, எனக்காக வேண்டாம், உங்க பொண்ணுக்கு தான் இந்த கூழெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க பொண்ணுக்காக செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? அப்பா, இது கப்பு கூழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு டெய்லி செஞ்சு தாங்க. பாத்தீங்களா, நான் கேட்டா கூட மாட்டேன்னு சொல்வீங்க, ஆனா உங்க பொண்ணே கேக்குறா. இப்போ எப்படி செஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இனி வேற என்ன பண்றது, செஞ்சு கொடுக்கறேன். அதுவும் என் அம்மா குட்டி கேட்ட அப்பா முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இனிமே டெய்லியும் காலையில கம்பங்கூழ் ராகி கூழ் எல்லாமே அப்பா செஞ்சு தரேன், போதுமா?